கதறி அழுதபடி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய பிரஜன் சாண்ட்ரா. கேட்க நல்லா இருக்குல்ல? கேட்க கேட்க இன்னும் பயங்கரமா இருக்கும். என்னதான் இருந்தாலும் பிரஜன் சாண்ட்ரா அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாது. என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சு? அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஜோடியாக ஒரு கப்பிள் அனுப்பப்பட்டது இந்த சீசன்ல தான் முதல் முறை. பிரஜன், சாண்ட்ரா 2 பேரும் உள்ள போய் கணவன், மனைவியாக இந்த கேம விளையாட ஆரம்பிச்சாங்க. உள்ள போகும்போதே நாங்க தனித்தனியா தான் இந்த கேம ஆடுவோம் அப்படின்னு சத்திய பிரமாணமும் செய்து குடுத்துட்டு போனாங்க. ஆனா, உள்ள வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கர சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த கேம ஆடிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு பிக் பாஸ் வந்து சாண்ட்ராவ கூப்பிட்டு ஒரு சீக்ரெட் டாஸ்க் குடுத்தப்ப, சாண்ட்ரா தன்னுடைய கணவரான பிரஜன் கிட்ட தான் அத போய் நம்பி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டாஸ்க்க எக்ஸிக்யூட் பண்ணி வீக்கெண்ட் எபிசோட்ல அத குறும்படமா போட்டு காட்டி வேற லெவல்ல சாண்ட்ராவுக்கு பிக் பாஸ் ரசிகர்களுக்கு மத்தியில ஆதரவு அப்படிங்கிறது பெருகுச்சு. ஆனா பிரஜன் ஒரு டம்மி பாவாவா தான் இருந்தாரு. அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆம்பல, 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 ஆம்பல அப்படின்ற மாரி ஒரு பேப்பர் ரவுடியாக வலம் வந்து கொண்டிருந்தாரு. நாளுக்கு நாள் இவங்க 2 பேரும் பண்றது ரசிக்கிற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, டாக்ஸிக் கப்புளாக உருமாறி இருக்கிறாங்க. குறிப்பா இந்த சாண்ட்ராவுக்கு இன்னொரு உண்மை முகம் இருக்கும் போல இருக்கு. இன்னைக்கு நடந்த விஷயத்த பார்க்கும்போது எனக்கு பகீர்னு ஆயிருச்சு. "ஏய் சாண்ட்ராவாடா இது? சேச்சி ரொம்ப நல்ல டைப் ஆச்சே! என்ன இப்படி பிஹேவ் பண்ணுது? அதுவும் சோத்து விஷயத்துல" அப்படின்ற மாரி முகம் சுளிக்கிற அளவுக்கு கேவலமான ஒரு விஷயத்த சாண்ட்ரா பண்ணியிருந்தாங்க. கெமி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, "ரொம்ப காரமா இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, சாண்ட்ரா என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, "காரமா இருக்குன்னா, அப்படி ஓரமா வச்சுட்டு போ" அப்படின்னுவாங்க. சாப்பிடும்போது ஒருத்தங்க காரமா இருக்குன்னு கேட்கறாங்கன்னா, எப்படி ஒருத்தரால இவ்ளோ இர்ரெஸ்பான்சிபிளா ஒரு பதில சொல்ல முடியும்? சாப்பிடுறவங்களுக்கு அந்த ஃபுட்ட சாப்பிடலாமா? இவ்ளோ தூரம் கேவலப்பட்டு, அசிங்கப்பட்டு ஒரு உணவ சாப்பிடுறதா? அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருமா? வராதா? சாண்ட்ரா நீங்க சாப்பிடும்போது கெமி அந்த இடத்துல இருந்து சாப்பிடு, இல்ல ஓரமா வச்சுட்டு போன்னு சொன்னா, நீங்க என்ன சாண்ட்ரா பண்ணியிருப்பீங்க? அப்படி மானங்கெட்டு அந்த சோத்த திங்கணுமா? அப்படிங்கிற எண்ணம் யாருக்காக இருந்தாலும் வரும். சாண்ட்ரா கெமிய ரொம்ப கேவலமா இல் ட்ரீட் பண்ணி, சாண்ட்ரா மட்டும் கிடையாது. ஆரோரா சின்க்ளேர், திவ்யா கணேஷ் நேத்து அவங்க சாப்பிடும்போது காரமா இருந்திருக்கு. காரம் அதிகமா இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தயிர போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க. காரம் தெரியாத அளவுக்கு. ஒரு 10 பேருக்கு நீங்க சமைக்கிறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல காரம் கம்மியா தான் சமைப்பாங்க. காரம் அதிகமா சமைக்க மாட்டாங்க. நேற்றே காரம் அதிகமா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும், நீங்க அதிகமா சமைக்கிறீங்கன்னா எந்த விதத்துல நியாயம்? அந்த காரமா சமைச்ச அந்த தொட்டுக்க அந்த கூட்டு வந்து எதுக்காக இவங்க வச்சுக்கிட்டாங்கன்னு கேட்கறாங்க. டேய் எல்லாரும் சாப்பிடும்போது எனக்கும் சாப்பிடணும்னு ஆசையா தானே இருக்கும். அதனால தான் அத எடுத்து நான் வச்சுக்கிட்டேன். அத சாப்பிடும்போது காரமா இருக்கு அப்படின்னு கெமி சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது திவ்யா கணேஷ் ரொம்ப ஹார்ஷா பதில் சொல்றாங்க. அத கேட்கும்போது நமக்கு உண்மையிலேயே ஷாக்கிங்கா இருந்துச்சு. கெமி உடைஞ்சு போயி கார்டன் ஏரியால போய் உட்கார்ந்து அழுகுறாங்க. இத கெமி வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காக அவங்க நாமினேஷன்ல இருக்காங்கன்றதுக்காக பண்ணல. சீரியஸாவே உடைஞ்சு போய் கெமி அழுகுறாங்க. அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நம்ம சாப்பிடுற மாரிலாம் சாப்பிட முடியாதுங்க. இவ்வளவுதாங்க லிமிட். ஒரு பவுல் தான். அதுக்கு மேலலாம் குடுக்க மாட்டானுங்க. அளவு சாப்பாடு தான். அதனால தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறவன்லாம் இளைச்சு போய் ஒல்லியா வெளில வருவான். அதே மாதிரி தான் கெமியும் சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இந்த அளவுக்கு அவமானப்படுவாங்கன்னு நம்ம சத்தியமா நெனச்சு கூட பார்க்கல. அப்போ எவ்ளோ ஹார்ஷா சாப்பாட ஓரமா வச்சுட்டு போயி, "நீ என்ன வேணா பண்ணு" அப்படின்னு இவங்க பேசுறாங்கன்னா, எந்த அளவுக்கு குரூயல் மைண்டட் பீப்பிளா இந்த திவ்யா கணேஷும், இந்த சாண்ட்ராவும் இருக்க முடியும். நீங்க அன்பு கேங்குக்கு எதிராக ஒரு கேம் ஆடுறீங்க. ஓகே ஃபைன். அவங்கள நாமினேஷன்ல கொண்டு வரணும். அவங்கள நீங்க வெளியில அனுப்பணும். பிளான் பண்ணி நாமினேட் பண்றது இது எல்லாமே ஓகே. இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம். ஆனா சாப்பாடுன்றது இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் த கேம். அது ஒருத்தருடைய வாழ்வியல். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றில் ஜகத்தினை கொளுத்துவோம் என்றான் பாரதின்ற மாரி, ஒரு சாப்பாடு 3 வேள சாப்பிடுறோம் அப்படின்னா, அது மன நிம்மதியோட சாப்பிடணும். கொஞ்சமா கிடைச்சாலும். அப்போ அத காரமா நேத்தே நீங்க தப்பா பண்ணி குடுத்துருக்கிறீங்க. அது காரமா இருந்திருக்கு. மறுநாள் காரத்த கம்மி பண்ணியிருக்கணும். காரமா இருந்தா ஓரமா வச்சுட்டு போ அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல ஒரு பதிலா இருக்க முடியும்? இதுல விக்கல்ஸ் விக்ரமு முதல் முறையா நான் அவன ஆதரிச்சு பேசுறேன். நாமினேஷன் பண்ணும்போது, இந்த வீட்டுக்குள்ள யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம் பிரஜன் சாண்ட்ராவுக்கு கிடைச்சிருக்கு. 100% ஒரு ஒரு பெர்சன நம்ப முடியும். அப்படின்ற விஷயம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாருக்குமே இல்ல. அதனால அவங்க 2 பேரையும் நான் நாமினேட் பண்றேன். ஏன்னா மாரல் சப்போர்ட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் பண்ண நாமினேஷன்ல நான் உடன்படுறேன். ஏன்னா இவங்க 2 பேருமே பிக் பாஸ் வீட்டை விட்டு என்ன பொறுத்தளவுக்கு வெளியேற்றப்பட வேண்டிய நபர்கள் தான். குறிப்பாக இந்த பிரஜன் அப்படின்றவன்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீ எதுக்கு வந்த? வந்த நாள் என்னமோ பெருசா பேப்பர்லாம் கிழிச்சு தூக்கி குப்பையில போட்ட. இப்போ உன்ன தான் கிழிச்சு தூக்கி வெளியில எறியணும். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? சாண்ட்ராவுக்கு சொம்படிச்சுக்கிட்டு ஒரு அல்லக்கையா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அலைஞ்சுகிட்டு இருக்க. அதுக்கு நீ எதுக்காக அங்க இருக்கணும்?
சேனல்காரன் குடுத்த ஸ்கிரிப்ட்ட வந்து ஒரு நாள் பண்ணிட்டு, மறுநாள்ல இருந்து நீ டம்மி பாவா ஆயிட்டன்னா, எதுக்கு நீ? சாண்ட்ராவுக்கு எதுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி? கூப்ட்டு எதுக்குடா சீக்ரெட் டாஸ்க் சாண்ட்ராவுக்கு? இதே திவ்யா கணேஷுக்கு குடுக்க வேண்டியது தானே சீக்ரெட் டாஸ்க்கு. சாண்ட்ராவையும், பிரஜனையும் நீங்க பிரிவிலேஜ்டா இவ்வளோ நாள் வைக்கிறேன்னு சொல்லி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே அனுப்பிச்சிருக்கீங்க. அத கலையரசன் வெளியில இன்டர்வியூல வந்து எக்ஸ்போஸும் பண்ணியிருக்கிறான். பக்கத்து கேரவான்ல இருந்திருக்கிறான். இவனுங்க பக்கத்துல உட்கார்ந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்காய்ங்க. நீங்க யார வேணாலும் உள்ள போய் என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாய்ங்க இவங்க 2 பேரையும். அதே மாதிரி கெமி விஷயத்துல சாண்ட்ராவுடைய உண்மை முகம் வெளியில வந்துருச்சு அப்படின்றது அப்பட்டமா தெரியுது. யாரும் சாப்பிடுற விஷயத்துல இந்த அளவு நம்ம என்ன சொல்றோம், "நீ மறுபடியும் சமைச்சு குடுக்க வேண்டாம். நீ எதுவுமே பண்ண வேணாம். நடந்துருச்சு. காரமா நீ தப்பு பண்ணிட்ட, சமைச்சுட்ட." கெமி கிட்ட போய், "இல்ல கெமி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு வேற மாரி சமைச்சுக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் தயிர தொட்டுக்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு." அப்படின்னு அந்த பொண்ணுக்கு பேசி புரிய வைக்கிறது வேற. அந்த பொண்ண ஹர்ட் பண்ணி, அந்த பொண்ணு போய் பாவங்க கார்டன் ஏரியால வந்து உட்கார்ந்து அழுகுது. இதே விஜே பார்வதி அழுதிருந்தாவோ, வேற ஏதாவது வியனா அழுதிருந்தாவோ, இந்நேரம் எடிட் போட்டு சோக மியூசிக்க போட்டு, சமூக ஊடகங்கள்ல அது காட்டுத்தீயா பரவியிருக்கும். அவங்க பாருங்க அழுகுறாங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்துருச்சுன்னு. கெமிங்கிறதுனால எவனுமே கண்டுக்கல அப்படிங்கிறது நமக்கு உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு. டேய் கெமிக்காக யார்றா பேசுறது? எவனுமே வாய் தொறக்க மாட்டேங்கிறீங்க. அப்படிங்கிற கேள்வி எழுது. அந்த பொண்ண ஹர்ட் பண்ணி வெளியில அனுப்பிட்டு, உங்களால எப்புட்றா ஜாலியா இருக்க முடியுது? ஆரோரா சின்கிளேர், கமருதீன், திவ்யா கணேஷ், பிரஜன், சாண்ட்ரா எவ்ரி ஒன் இன் த லிவிங் ஏரியா இஸ் என்ஜாயிங் த மொமெண்ட். ஒரு பெண்ண ஹர்ட் பண்ணி வெளியில அனுப்பிச்சிருக்கோம். அதுவும் கேவலம் சாப்பாட்டு விஷயத்துக்காக அப்படின்ற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம எவ்ரி ஒன் இஸ் ஸ்மைலிங், லாஃபிங் அண்ட் என்ஜாயிங் த மொமெண்ட். வெளியில கெமி போய் பாவம் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கு கார்டன் ஏரியால. ஆனா 2 பேருக்கு இந்த இடத்துல நம்ம தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். ஒருத்தர் ரம்யா ஜோ, இன்னொரு பொண்ணு சுபிக்ஷா. இந்த 2 பேரும் தான் போய் கெமிய வந்து கன்சோல் பண்ணி, "கெமி அழாத, பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லி, அந்த பொண்ணுக்கு ஒரு கஷ்டம்னு வந்தப்ப கூட போய் நின்னாங்க. என்னுடைய தாழ்மையான கருத்து இந்த வீடியோவ பார்க்குற நபர்கள்ட்ட என்ன அப்படின்னா, பிரஜன், சாண்ட்ரா போன்ற எலைட் புடுங்கிகளுக்கு ஓட்டு போட்டு, அவங்கள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தயவு செஞ்சு இருக்க வைக்காதீங்க. கெமி எல்லாம் வெளியில எந்த பிஆர் செட்டப்பும் இல்லாம, பிக் பாஸ் பிளாட்ஃபார்ம்க்குள்ள போயி போராடிக்கிட்டு இருக்கு தன்னுடைய அடையாளத்துக்காக. அந்த மாரி கெமிக்கு வோட் பண்ணுங்க. ரம்யா ஜோக்கு வோட் பண்ணுங்க. சுபிக்ஷா மாதிரியான நபர்களுக்கு வோட் பண்ணி, பிக் பாஸ் வீட்ல ரொம்ப நாள் இருக்க வச்சீங்கன்னா, அவங்க அவங்களுடைய பாப்புலாரிட்டியும், அவங்களுடைய பினான்சியல் பேக்கிரவுண்டையும் ஸ்டடி பண்ணிக்குவாங்க. தீஸ் பீப்பிள் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட். தீஸ் பீப்பிள் ஆர் சேனல் ப்ராடக்ட்ஸ். சேனல் சொல்லி குடுத்து அனுப்பிச்சிருக்கிறான். "நீ இப்படியெல்லாம் போய் பண்ணு. நாங்க அப்படியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் உன்ன வெளியில எடுத்துற மாட்டோம்." இந்த பிரஜன் அப்படின்ற ஆள் சொல்றாரு, "நான் நெனச்சா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூம்குள்ள போயி, இப்ப வந்த கன்டென்ட்டே எடிட் பண்ணி தூக்கிருவேன் தெரியும்ல. சேதுட்ட சொல்லிருவேன் தெரியும்ல." அப்படின்னு எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்கிறாங்க இந்த ஆளு. இந்த 2 கப்புளும் இந்த 2 பேரும் பயங்கர டாக்ஸிக்கா போயிட்டு இருக்கிறாய்ங்க. அதனால கூடிய சீக்கிரம் மக்கள் இவர்கள புறக்கணிச்சு, இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே அனுப்புவதற்கான முயற்சிய செய்யணும் அப்படின்னு சொல்லி லெட் மீ கம்ப்ளீட் திஸ் வீடியோ. இந்த கெம்மிய ஹர்ட் பண்ணி இவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டத பற்றிய உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு மிஸ்டர் செய்யோன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பபாய்.